மைக்ரோனேஷியாவில் கல்ச்சர் அண்ட் ட்ரெடிஷனல் டே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேங்க. மைக்ரோனேஷியா அப்படின்றது கிட்டத்தட்ட 2000 தீவு கூட்டங்கள் ஒன்றா சேர்ந்த ஒரு பகுதி தான். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு தீவுலையும் ஒவ்வொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அதிலே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம், இந்த நவுரு அப்படின்ற பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் அதிகமாக கட்சி தான் எடுத்து அந்த இடத்தையும் நாசம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த அமெரிக்கா வந்து அணு ஆயுதல் பரிசோதனை நடத்தினாங்களே, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய நிறைய தீவுகள் பாதிக்கப்படுது. அதனால் ஒவ்வொரு வருஷமும் அவங்க என்ன பண்ணுவாங்க, நிறைய நிதி உதவியெல்லாம் கொடுப்பாங்க. அவங்க ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா $150 மில்லியன் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை வந்து அவங்க கொடுத்துனுக்குறாங்கப்பா. இது அவங்களுக்கு ஒரு பெரிய மேஜரான ஒரு பொருளாதாரமாக இருக்குது. அட் சேம் டைம் இவங்க நாட்டினுடைய மேஜரான பொருளாதாரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடைக்கூடிய மீன் வளங்கள் தான். ஸோ அப்படிப்பட்ட அந்த மீன் வளங்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சீனா, ஜப்பான் இவங்க எல்லாருக்கும் டெண்டர் விட்டு அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு தான் வாழ்ந்துக்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த நாட்டில் கிட்டத்தட்ட 93% கிறிஸ்துவர்கள் தாங்க. மற்ற மதத்தை சார்ந்தவங்க தான் 7% இருக்காங்க. இந்த நாட்டில் வந்து அவங்களுடைய கல்ச்சரும் அந்த ட்ரெடிஷனும் வந்து போயிடக்கூடாது. ஏன்னா நம்ம ஊரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த கரோலினா, சமோவோடா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட பிளேஸில் வாழ்ந்துக்கிறாங்க. அவங்களாம் பிரிஞ்சு போனாலும் நம்ம ஆளுங்க தான்ப்பா அப்படின்றத நினைவு கொண்டோம்னா கண்டிப்பாக இந்த கல்ச்சர் டே தேவை அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கப்பட்ட ஒரு நாளாக தாங்க இது இருக்குது. ஸோ அப்படியே அவங்களுக்கு